எல்லோருக்கும் நமஸ்காரம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. இதில் முக்கியமான சமாச்சாரங்கள் தான் போடப்படுறது, சுவாமி சமாச்சாரங்கள். அது நல்ல விஷயங்களை காதில் கேட்கலாம். தினம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி முக்கியமான நாள், நிர்ஜல ஏகாதசின்னு பேர். நிர்ஜல ஏகாதசி அப்படிங்கிறது எல்லா ஏகாதசிகளையும் விட ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுறது. இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து நம்ம பகவானை வேண்டிண்டா, விஷ்ணுவை வேண்டிண்டா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது, நம்பவும் படுறது. இந்த நிர்ஜல ஏகாதசிக்கு ஒரு பெரிய மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே என்ன முக்கியத்துவங்கிறத பார்ப்போம். இங்கே ருக்மிணிக்கும் ஜெகநாதருக்கும் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைப்பாள். இந்த நிர்ஜல ஏகாதசி அன்றைக்கி கல்யாணம் பண்ணுவாள். அது எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல மத்தியானத்துலேருந்தே இந்த வேலைகளை ஆரம்பிச்சுடுவாள். பாண்டாக்கள்லாம் ருக்மிணி தாயாரையும் ஜெகநாதரையும், ஜெகநாதருக்கு மதன் மோகன்கிற பேர், அப்போது அவள் ரெண்டு பேருக்கும் நல்ல வாசனை உள்ள திரவியங்கள்லாம் சேர்த்த ஜலத்தால் அபிஷேகம், அதாவது ஸ்நானம் பண்ணுறதா ஐதீகம், பண்ண வச்சு அவளுக்கு புது வஸ்திரங்கள் சாத்தி பூ அலங்காரங்கள் பண்ணி ரெண்டு பேருக்கும் அழகாக வச்சுடுவாள். ரெண்டு பேர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுடுவாள். அப்புறம் ஒரு பனை ஓலையில் ருக்மிணி பகவானுக்கு இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்படின்னு விரும்பி தூது அனுப்புகிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பனை ஓலையில் அங்கே இருக்கிற சேவார்த்திகள்லாம் யாராவது ஒருத்தர் எழுதுவாள். எழுதி அதை ஜெகநாதருக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுவாள். ஜெகநாதர் அதை ஏற்றுக்கிறார். உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரேன் அப்படிங்கிறப்பல ஏற்றுக்கிறார். ஏற்றுன்னு ருக்மிணியை பார்க்க போகிறார். அதுக்குள்ளே ருக்மிணி என்ன பண்ணுறா, விமலா தேவி கோயிலுக்கு அங்கே கோயிலுக்குள்ளேயே, ஜெகநாதர் கோயிலுக்குள்ளேயே, புரி க்ஷேத்திரத்தில் ஜெகநாதர் கோயிலுக்குள்ளேயே விமலா தேவிக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த இடத்துல ருக்மிணி வேண்டிக்கிறாப்பில், எனக்கு கண்ணனே ஆண்டையானா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாப்பில் அங்கே செயல்படுவாள். அப்போது கிருஷ்ணர் ஒரு ரதம் எடுத்துகிட்டு வாசலில், கோவில் வாசலில் நிற்கிறாப்பிலையும், சிசுபாலன் அங்கே வராப்பிலையும், சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை நடக்கிறாப்பிலையும், சிசுபாலனை தோற்கடிச்சுட்டு கிருஷ்ண பகவான் ருக்மிணியை கவர்ந்துட்டு போய் தேரில் ஏற்றிண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாப்பிலையும் அங்கே சம்பவங்கள் நடக்கும். இந்த கல்யாணங்கிறது நல்லபடியாக அங்கே ஒரு அழகான ஒரு இடத்துல மணமேடை மாதிரி அமைச்சு ஜெகநாதருக்கும் ருக்மிணிக்கும் கல்யாண வைபவங்களை நடத்தி, அப்புறம் ரத்ன சிம்மாசனத்தில் அவள் ரெண்டு பேரையும் திருப்பி அமர்த்துறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போவாள். இது ரெகுலராக நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவம். இந்த தடவை நிர்ஜல ஏகாதசிக்கு மதியம் 1 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளி மனுஷாளுக்கு அனுமதி இல்லை. அதாவது யாரும் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த வைபவங்கள்லாம் உள்ளே நடந்துட்டுருக்கு, அதனால் வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நட திறக்கப்பட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கப்படும். இந்த வைபவத்தை பார்க்குறதுக்கு நமக்கு முடியலை, ஆனால் இதை கேட்குறோம் நம்ம. ஏன்னா பப்ளிக் போய் பார்க்க முடியாது இல்லையா, நம்ம காதால் இப்படியெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்ம மனசுலேயே கற்பனை பண்ணிக்க வேண்டியதா அப்படியெல்லாம் நடக்கிறதா. அதனால் தரிசனம் இல்லாட்டா கூட மனசில் ருக்மிணியும் ஜெகநாதரையும் வேண்டிண்டு இந்த நிர்ஜல ஏகாதசி அன்றைக்கி விரதம் இருந்தாக்க நினச்ச காரியம் நிறைவேறுமா. இந்த நிர்ஜல ஏகாதசியை பாண்டவ ஏகாதசியும்பா, பீம ஏகாதசியும்பா, பீமசேனி ஏகாதசியும்பா. ருக்மிணிக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேரும் உண்டு. ருக்மிணி பேரில் அந்த ஏகாதசிக்கு ருக்மிணி ஹரன் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த வைபவத்தை எல்லாரும் மனசில் நினச்சிண்டு விஷ்ணு பகவானை வேண்டிண்டு ஜெகநாதர் ருக்மிணியை வேண்டிண்டு நல்லபடியாக அவளோட அருள் கடாட்சத்தை வாங்கிப்போம்.